திமுக ஒரு பெரிய கட்சி. தவேகா இப்போ வளர்ந்து வர்ற கட்சி. திமுகவுக்கு கூட்டணியும் பலமாக இருக்குது. ரெண்டாவது தவேகாங்கிறது கிராமங்களில் தெரியாது, நகரப்புறத்தில் எல்லாருக்குமே தெரியும். கிராமங்களில் அபோவ் 60க்கு மேலே வந்து இன்னமும் எம்ஜிஆர், கருணாநிதி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. விஜய்ங்கிறது ஒரு நடிகர் அப்படிங்கிற லேபிள் தான். அதனால் விஜயை வந்து கிராமங்களில் தெரியாது. ஒரு எங்கள் பாட்டி இருக்காங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து தெரியாது. நான் சொன்னாலும் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஓட்டுச்சாவடியில் போய் அவங்க கை எங்கே போட்டாங்களோ, காங்கிரஸ்னா காங்கிரஸ், ரெட்டலைனா ரெட்டலை, உதயசூரனா உதயசூரன் அப்படி தான் போடுவாங்க. விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொன்னால் அது யார் அப்படிம்பாங்க. இல்லைடா அவங்க தாத்தா போட்ட காலத்துலேருந்து நான் அதே தான் போடுவேன், அப்படி தான் போட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா திமுக வந்து கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. ஆளுங்கட்சிங்கும்போது எல்லாருக்குமே கெட்ட பேர் இருக்கத்தான் செய்யும். எதற்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது அந்த காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. 1967லேருந்தே திமுக மேலே இருக்குது. ஏடிஎம்கேலையும் இருக்குது. பிஜேபியில் இப்போ ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியுது. அது எதிர்கட்சியாக வரும்போது தான் அதோட வெளிப்பாடுகள் வருமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு பிஜேபி நல்ல கட்சியாக தெரியுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து ஒரு தேச விரோத கட்சிங்கிற மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி வந்து அந்த காலத்திலே வளர்த்துட்டார். அவரும் கூட்டணி வச்சுருந்தார். இருந்தாலும் காங்கிரஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எப்போவுமே காங்கிரஸ் கூட்டணியை விடவே மாட்டார். எம்ஜிஆர் அதே மாதிரி தான், காங்கிரஸ் கூட்டணியை விட மாட்டார். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி தான். அதனால் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற அணி வந்து மேக்சிமம் ஜெயிச்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவும் எப்படி இருக்குன்னு தெரில, அதே மாதிரி தான் இருக்கும்னு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேவை இருக்குது. மக்கள் மனசில் எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர்றது? ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் நினைக்கணும், நீங்கள் நினைக்கணும்னு சொல்லக்கூடாது. நான் நினைக்கணும். ஜனங்க நினைக்கிறாங்க ரோடு சரியில்லை, ரோடு போட மாட்டேங்காங்க, ஜனங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நினைக்கணும். நான் நினச்சாதான் அந்த மாற்றம் நடக்கும். இது வந்து எல்லார்ட்டையும் வரணும்.